துறையூரில் போக்சோவில் கைது செய்யப்பட்ட நபர்கள் தப்பியோட முயற்சித்தபோது கால் முறிவு ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதியைச் சேர்ந்த ஹரிஷ் மற்றும் ஹரிஹரன் ஆகிய இருவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் இருவரும் தப்பியோட முயற்சித்ததாகவும் அப்போது இருவருக்குமே காலில் காயம் ஏற்பட்டு மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. சிவகாசியில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த கட்டட தொழிலாளியை போக்சோவில் போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஆயில் மில் காலனி அருகே வசித்து வரும் 5ஆம் வகுப்பு பள்ளி மாணவிக்கு தங்கவேல் என்ற கட்டட தொழிலாளி பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் தங்கவேலை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மாதானம் கிராமத்தில் 19 ஏக்கரில் விவசாயம் செய்த நெல் பதறாகி போனதால் விவசாயி பெரும் நஷ்டம் அடைந்துள்ளார். இதனால் மீதமுள்ள நெற்பயிர்களை மாடுகள் விட்டு மேய்க்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக கண்ணபிராண்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி முருகன் கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்துள்ளார். ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் தமக்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை பாடி புதுநகரில் சொத்து வரி கட்டாத 120 குடியிருப்புகளுக்கு சீல் வைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாடி புதுநகர் பகுதியில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு செயல்பட்டு வருகிறது. இங்கு 120 வீடுகளுக்கு மேலாக 45 லட்சம் ரூபாய் மதிப்பில் சொத்து வரி கட்டாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திடீரென வருவாய் அலுவலர்கள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளே சென்று அங்குள்ள அலுவலக அறையில் நோட்டீஸ் ஒட்டி சீல் வைத்தனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.